மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1996ஆம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. 8 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வீரம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, அப்புறம் சாகசங்கள், விளையாட்டுகள், ஓகேவா, இதில் யாரெல்லாம் சிறப்பான சாதனைகளை படைக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த விருதானது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் புதுடெல்லியில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதிற்கான பரிசு தொகை ரூபாய் 1 லட்சம். ஓகேவா, இந்த விருது ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதியில் வழங்கப்பட்டு வருகிறது. டிசம்பர் 26ஆம் தேதி இந்தியாவில் வீர்பால் திவாஸாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரியாமா, 2025ஆம் ஆண்டிற்கான இந்த விருதானது இந்தியாவில் 18 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலிருந்து 20 குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நடப்பாண்டிற்கான இந்த விருது சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ளது. சரியாமா, இந்த பதிவிற்கான கேள்வி: வீர்பால் திவாஸ் இந்தியாவில் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இந்தியாவில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உயரிய விருதின் பெயர் என்ன? இதற்கான பதில்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.